நாங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் முக்கியமானவைக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி தொடரை கேட்டுக்கொண்டு வருகிறோம். First things first. அதில் நாங்கள் முதலாவதாக செவி கொடுத்த செய்தி, நாங்கள் தேவனை தேடுவோம். தேவனை முழு மனதோடு நாங்கள் தேட வேண்டும். தேவனை நாங்கள் எப்பொழுதும் தேட வேண்டும். தேவனை நாங்கள் அதிகாலையில் தேட வேண்டும். தேவனை நாங்கள் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் தேட வேண்டும். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு அவரை தேட வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அந்த முதல் செய்தியில். அதை நீங்கள் கேட்காமல் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நீங்கள் அதற்கு செவி கொடுக்க முடியும். இன்று நாங்கள் இரண்டாம் காரியத்தை பார்க்க போகிறோம். முக்கியமானவை முதலில் நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் 2 படங்களையும் போட்டிருக்கிறோம். படங்கள் மூலமாக விளக்கம் வருவதும் மிக அவசியம். நாங்கள் எல்லாரும் இந்த புத்தாண்டில் எங்கள் ஆண்டவரை இன்னும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் விரும்பி பாடும் ஒரு பாடலில் வரும் ஒரு வரி, ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். அதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து இந்த புத்தாண்டில் நாங்கள் எங்களை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். மாத்திரமல்ல, ஒரு முறை ஒரு பிரசங்கியார் கூறினார், ஜெபமில்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு. ஜெபமில்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு. ஒரு வீட்டுக்கு கூரை இல்லாவிட்டால் பாதுகாப்பு இல்லை. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் காணப்படாவிட்டால் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். வேதத்தை கவனமாக படித்தால் 300க்கு மேலான வசனங்கள் உண்டு முழு வேதத்தில் ஜெபத்தை குறித்து. Isn't that amazing? Over 300 references to prayer in the Bible. அவ்வளவு வசனங்கள் இருந்தும் நான் ஜெபிப்பது எவ்வளவு குறைவு. லூக்கா 18:1 இவ்விதமாக வாசிக்கின்றோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் இன்று எங்களுக்கும் ஒரு உவமையை எடுத்து கூறினார். நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 முக்கிய வார்த்தைகள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிப்பது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்னை பற்றி சொல்லலாம். ஜெபத்தில் நாங்கள் மிகவும் சோர்வடைய முடியும். நான் இவ்வளவு ஜெபித்தும் ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாங்கள் சோர்வடைய முடியும். அதனால் நாங்கள் சோர்வடையாமல் எப்பொழுதும், அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தை உங்களுடைய வேதத்தில் சிவப்பு நிற பேனாவினால் கோடிடப்பட்டிருக்க வேண்டும். It has got to be underlined in red. Always, always, எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ரோமர் 12:12 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் நாங்கள் எல்லாரும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் 3 முக்கிய குறிப்புகளை அவதானிக்க போகிறோம். முதலாம் குறிப்பு, ஜெப விளக்கம். So what do we mean by prayer? The definition of prayer. ஜெப விளக்கம். அதற்கு நான் உங்களுக்கு 7 வார்த்தைகளை கொடுக்க விருப்பப்படுகிறேன். So these 7 words must define our prayer life. ஜெபம் என்று சொன்னால்
உரையாடுதல். தேவனோடு நாங்கள் சம்பாஷணை செய்வது ஜெபம். அது உங்களுக்கு தெரியும். உரையாடுதல், நாங்கள் எங்கள் மனதை திறந்து உள்ளத்தை திறந்து தேவனோடு கதைப்பது. So prayer at its very basic definition, it means talking to God, opening up to the Lord. ஆனால் நாங்கள் மறந்து விடுகிற ஒரு முக்கிய காரியம், இரண்டாம் குறிப்பு, ஜெபம் செவி கொடுத்தல். It also means listening to God. So it's not a monologue, it is a dialogue. அதாவது நான் மாத்திரம் பேசுவதல்ல, ஆண்டவர் பேசுவதற்கு ஜெப நேரத்தில் நான் அவருக்கு நேரம் இடம் கொடுக்க வேண்டும். இதுவும் ஒரு அருமையான தமிழ் பாடல். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது. அதை நாங்கள் அழகாக பாடுகிறோம், ஆனால் அதை நடைமுறை ஜீவியத்தில் கடைபிடிக்கிறோமா? It's easy to sing that, isn't it? But is it practical in our life? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது. எங்களிடம் இருக்கும் ஒரு பிரச்சனை என்ன என்றால், நாங்கள் அவசரப்படுகிறோம். எவ்வளவு சீக்கிரமாக ஜெப நேரத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்துவிட்டு எங்களுடைய கடமைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஸோ அது ஒரு பிரச்சனை. That's a problem. So God is in no hurry. ஆண்டவர் ஒருபோதும் அவசரப்பட மாட்டார். அவர் நேரம் எடுத்து தான் எங்களோடு உரையாடுவார். ஸோ அதனால் நாங்கள் ஜெபத்திற்கு நேரத்தை அமைக்க வேண்டும். மூன்றாவது ஜெப விளக்கம். ஜெப நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Prayer is a time of saying thank you to God. ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். Some things we take for granted, isn't it? ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல உணவை கொடுக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், வீதிகளில் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஸோ நன்றி செலுத்தும் விஷயத்திலும் நாங்கள் எல்லாரும் குறைவுபட்டிருக்கிறோம். ஸோ இன் prayer we need to give thanks to God. நான்காவது, நிச்சயமாக அந்த ஜெப நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஏன் தெரியுமா? நாங்கள் பொதுவாக எங்கள் ஜெப நேரத்தில் பிரச்சனைகளோடு ஆண்டவரிடம் வருகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத எவரும் இங்கு இல்லை. Some of us have multiple problems. அநேக பிரச்சனைகள் எங்கள் சிலருக்கு உண்டு. ஆனால் we need to look at our problems from the perspective of the greatness of God. எங்கள் தேவன் வல்லமையுள்ளவர் என்ற அடிப்படையில் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பிரச்சனைகளில் நாங்கள் அமுல ஆரம்பிப்போம். We will begin to drown in our problems if we don't look at our problems from the perspective of God's greatness. அதுதான் துதித்தலின் முக்கியம். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்யும் தேவன் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் நாங்கள் எங்கள் வாயை திறந்து வார்த்தைகள் மூலமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிப்பது. ஐந்தாவதாக ஜெப விளக்கம். ஐந்தாவதாக நிச்சயமாக எங்கள் ஜெப நேரத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். Confession of sin. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பாவி. ஒவ்வொரு நாளும் எங்கள் மனதினால், சிந்தனைகளினால், வார்த்தைகளினால், செயல்களினால், மனப்பான்மையினால் ஆண்டவருக்கு விரோதமாகவும் மற்றவர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறோம். ஸோ அந்த பாவ அறிக்கை நேரத்தில் திட்டவட்டமாக அந்த பாவம் என்ன என்பதை ஆண்டவருக்கு எடுத்து கூறி அவருடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒரு மிக அருமையான பாடலை நாங்கள் பாடினோம். அருமையான பாடல்.
அந்த இரத்தத்தின் வல்லமையினால் எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எவ்வளவு அதிசயமான காரியம்! என்ன பாவமாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த பாவத்தை முற்றாக நீக்கிவிடும். So we confess our sin during our time of prayer. ஆறாவது ஜெப விளக்கம், இதுவும் ஒரு மிக கஷ்டமான காரியம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது. Right? You wait upon the Lord. ஆங்கிலத்தில் we wait upon the Lord. காத்திருப்பது. எந்தவித வார்த்தைகளும் பேசாமல் மௌனமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது மிக மிக கஷ்டம். ஏனென்றால் we are activists. All of us are activists. நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறோம். அமைதியாக உட்கார்ந்து காத்திருப்பது ஒரு மிக கஷ்டமான காரியம். ஆனால் ஜெபத்தில் ஆண்டவருக்காக காத்திருப்பது மிக மிக அவசியம். நான் திரும்பவும் சொல்ல விருப்பப்படுகிறேன், God is not in a hurry. நாங்கள் தான் சரியா அவசரப்படுகிறோம். God is in no hurry. ஆண்டவருடைய கையில் ஒரு கடிகாரம் இல்லை. God does not operate on time. அவர் நித்திய தேவன். ஸோ இந்த காத்திருப்பது ஒரு ஒழுக்கம், இட்ஸ் a discipline. அதை இந்த புது வருடத்தில் நாங்கள் எல்லாரும், நான் உட்பட, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மௌனமாக காத்திருப்பது. இன்னும் ஒரு காரியம், உங்களுடைய ஜெப நேரத்தில் எப்பொழுதும் ஒரு குறிப்பு புத்தகம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எங்களோடு பேசும் பொழுது, காத்திருக்கும் அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுடைய மனதில் சில காரியங்களை பதிவு செய்வார். அதை அந்த குறிப்பு புத்தகத்தில் எழுத வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மறந்து விடுவோம். We forget. ஸோ அந்த குறிப்பு புத்தகத்தில் அவற்றை எழுதினால் உங்களுக்கு தெரியும், இதன் அடிப்படையில் நான் செயல்பட வேண்டும். I have to operate on the basis of what God has shown me. அந்த ஜெப நேரத்தில் அவர் காண்பிக்கும் காரியங்கள். நான் பொதுவாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெப நேரத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக பெயர்களை என்னுடைய மனதிற்குள் கொண்டு வருவார். உடனே அந்த பெயர்களை நான் எழுதுவேன். அது என்ன அடையாளம்? அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். நான் தொலைபேசியை எடுத்து அவர்களோடு கனெக்ட் பண்ண வேண்டும். அவற்றை எல்லாம் ஆண்டவர் எப்பொழுது எனக்கு காண்பிப்பார்? அந்த காத்திருக்கும் நேரம். ஏழாவது, இது ஒரு அருமையான வார்த்தை, எதிர்பார்த்தல், எக்ஸ்பெக்டேஷன். ஜெப நேரத்தில் எதிர்பார்த்தல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஜெப நேரத்தில் நான் தேவனை சந்திக்க போகிறேன். ஜெப நேரத்தில் தேவன் இடைப்பட போகிறார். அவர் செயல்படுவார். அவர் எதிர்பாராத ஆச்சரியமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்ததோடு அந்த ஜெப நேரத்தில் தரித்திருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். என்னுடைய ஜெபத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். இன்று ஆண்டவர் எனக்கு இன்று காலையில் என்னுடைய தியான நேரத்தில் கொடுத்த ஒரு வசனம், புது காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். God is saying he wants to do new things. புது வருடத்தில். ஸோ இந்த புது காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஜெப நேரத்தில் அந்த விளக்கத்தை காண்பிப்பார். ஸோ இந்த 7 வார்த்தைகளும் மிக மிக முக்கியம் எங்கள் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்காக, இந்த புத்தாண்டை கட்டி எழுப்புவதற்காக. 7 defining words to build up our prayer life in this new year. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகும் 2ஆம் முக்கிய குறிப்பு ஜெப ஒழுக்கம், the discipline of prayer. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்ல விருப்பப்படும் 2 காரியங்கள். ஜெபம் ஒரு போராட்டம். பிசாசு எப்பொழுது எங்களை பெரிய விதத்தில் தாக்கப் போகிறான்? ஜெப நேரத்தில்.
And not only is prayer warfare, but prayer is hard work. ஜெபம் ஒரு மிக கஷ்டமான காரியம். அது பொதுவாக இயற்கையாக வராது. ஸோ அது ஒரு ஒழுக்கம். இட்ஸ் a discipline. ஸோ இந்த ஒழுக்கத்தை நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும்? How do we exercise this discipline in prayer? சில வார்த்தை, நேரம் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். நேரம். ஆண்டவர் அதிகாலையில் எழும்பி வனாந்து அங்கே தம்முடைய பரமபிதாவோடு உரையாடினார் என்று மார்க் 1:35 வாசிக்கின்றோம். அந்த வசனத்தை நான் 2-3 தடவை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மார்க் 1:35 உங்களுடைய வேதத்தில் கோடிடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு வசனம் ஜெபத்தை குறித்து. ஸோ ஜெபத்திற்கென்று நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்காவிட்டால் அது நடைபெறாது. You have to set aside time for prayer. ஸோ எனக்கு பொதுவாக காலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் அது என்னுடைய ஜெப நேரம், நான் வேதத்தை தியானிக்கும் நேரம். ஸோ அந்த நேரத்தில் மற்ற காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன். அது ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரம். இப்போ உங்களுக்கு 1.5 மணி தியானம் கொடுப்பது மிக கஷ்டம். ஆனால் குறைந்த அளவில் 1/2 மணி தியானம் ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். மத்தியானத்தில் ஒரு 10-15 நிமிஷங்கள், இரவில் படுக்க போவதற்கு முன் ஒரு 10-15 நிமிஷங்கள். அப்போ மொத்தமாக ஒரு தினத்தில் 1 மணி தியானத்தை நீங்கள் ஆண்டவருக்காக ஒதுக்க ஒரு ஒழுக்கத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். அதை குறித்து இந்த செய்தியை முடிக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை காண்பிக்க விருப்பப்படுகிறேன். ஜெப ஒழுக்கத்தை குறித்து 2ஆம் காரியம் ஒரு இடம். எப்படிப்பட்ட இடம்? ஒரு அமைதியான, ஒரு தனிமையான இடம். A quiet place, a lonely place and a silent place, and where you don't have interference. எந்த விதத்திலும் கவன சிதறல் ஏற்படாதபடிக்கு ஒரு இடத்தை தெரிந்தெடுப்பது. அது உங்கள் கையில் உண்டு, அது என் கையில் உண்டு. The place. ஆண்டவர் வனாந்தரமான இடங்களுக்கு சென்றால் ஜெபிப்பதற்காக. So set aside the time, set aside the place. 3ஆம் முக்கிய காரியம் இந்த ஜெப ஒழுக்கத்தை குறித்து ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். There must be a goal. இந்த ஜெப நேரத்தில் என்ன சாதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். You don't pray just for the sake of praying. உங்களுக்கு தெரியும், எல்லா மதத்திலும் மக்கள் ஜெபிக்கிறாங்க. இஸ்லாமிய மதத்திலும் ஜெபிக்கிறாங்க, 7 முறை ஜெபிக்கிறாங்க ஒவ்வொரு தினமும். ஆனால் எங்களுக்கு ஒரு நோக்கம் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நோக்கத்தை மிக சுருக்கமாக சொல்ல போனால், நாங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும். இந்த ஜெப நேரத்தில் தேவனுடைய முகத்தை நான் காண வேண்டும். அதுதான் ஜெபத்தின் முக்கியத்துவம். I want to see the face of God by faith. விசுவாசத்தின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக இந்த ஜெப நேரத்தில் அவருடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும். அந்த முகத்தை நாங்கள் தரிசித்தால் அதே போதும். ஒரு மாபெரும் திருப்தி ஏற்படும். எங்களை அறியாமலே ஒரு மாபெரும் சந்தோஷம் எங்களை ஆட்கொள்ளும். ஒரு மாபெரும் சமாதானம் எங்கள் உள்ளத்திற்குள் வரும். தேவனுடைய முகத்தை நாங்கள் தரிசிக்கும் பொழுது எங்களை அறியாமலே ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள் உருவாக்கப்படும். தேவ முகத்தை நாங்கள் தரிசிக்கும் பொழுது. ஸோ அது ஒரு முக்கிய நோக்கம். To see the face of God. யாக்கோபு ஒரு முழு இரவு ஒரு தேவதூதனோடு போராடிய பிறகு அவன் கூறிய வார்த்தைகள், நான் தேவனுடைய முகத்தை தரிசித்தேன். அதனால் அந்த இடத்திற்கு ஒரு விசேஷித்த பெயரை கொடுத்தார், பெனேல். தேவ முகத்தை நான் தரிசித்த இடம். அதன் மூலமாக யாக்கோபின் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடைந்தது. ஸோ ஒவ்வொரு ஜெப நேரத்துக்கு பிறகும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் தேவனுடைய முகத்தை தரிசித்தேனா? அவருடைய அழகை
நான் கண்டேனா? Got to ask that question every time you pray. இரண்டாம் நோக்கம் தேவனால் வழி நடத்தப்படுவது. எங்கள் எல்லாருக்கும் we need guidance. தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும். எந்த வயதாக இருந்தாலும் it must be a God guided life. So அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன செய்ய வேண்டும், எங்கள் குடும்பத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், எங்களுடைய சபை எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் அந்த ஜெப நேரத்தில் கேட்கிறோம். இன்று நான் ஆலயத்துக்கு கொஞ்சம் ஏர்லியாக வந்தேன், யாரும் இருக்க இல்லை. ஸோ எனக்கு 2 காரியங்களை நான் செய்திருக்கலாம். ஒன்று, வாகனத்தில் உட்கார்ந்து நான் அமைதியாக இருந்திருக்கலாம். நான் சொன்னேன், இல்லை, ஐ வாண்ட் டு வாக் அரவுண்ட் த சர்ச். ஸோ நான் கீழே இறங்கி இந்த ஆலயத்தை சுற்றி நான் நடந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த பிரதேசத்தில் வாழும் மக்களை தொடு. இந்த புத்தாண்டில் இன்னும் அநேக புது புது மக்களை இந்த பிரதேசத்தில் இருந்து கொண்டு வாரும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு நோக்கம். தட் இஸ் அ கோல். தட் இஸ் அ கோல். இல்லாவிட்டால் கிட்ட இருக்கும் ஒரு கோபி கடைக்கு போய் கோபி குடிச்சு கொண்டிருக்கலாம். Why waste the time? So I used it as an opportunity for prayer. அது ஒரு ஜெப அழைப்பு நேரமாக, ஒரு சவாலாக நான் ஏற்றுக்கொண்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் எங்கள் ஆலயத்தில் காண விரும்பும் இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், காலையில் 7:30 மணிக்கு ஒரு 4-5 பேர் ஒன்று கூடி ஜெபிப்பது. ஒரு அருமையான அறை அங்கே இருக்கின்றது, யூத் ரூம் என்று சொல்வோம். நல்ல சூடான அறை. The hottest room in the whole church is that room, in my opinion. காலையில் 7:30 மணிக்கு 4-5 பேர் ஒன்று கூடி அந்த அறையில் ஆராதனைக்காக ஜெபிக்க எவ்வளவு பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க விருப்பப்படுகிறீர்கள்? ஸோ நாங்கள் தண்ணி அருந்தும் நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட பேரை எனக்கு சொன்னால், உங்களோட பேரை நான் இந்த பேப்பரில் பதிவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட மாட்டேன். என்னுடைய இந்த பேப்பரில் வைத்து சிவப்பு நிற பேனாவில் எழுதி அடுத்த வாரம் பார்ப்போம். 7:30 மணிக்கு நாங்கள் 4-5 பேர் தான். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் வர முடியாது. But just 4 or 5 of us. அது போதும் ஆரம்பத்துக்கு. ஸோ தேவனால் வழி நடத்தப்படுவது. 3வது நோக்கம் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வது. எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கான பதில் தான் என்ன? அதை ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஜெப நேரத்தில் காண்பிப்பார். நாங்கள் அவருடைய வசனத்தையும் தியானிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். தேவ சித்தம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய சித்தம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதுவும் ஜெபத்தில் ஒரு முக்கிய நோக்கம். 4ஆம் முக்கிய நோக்கம் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வது. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வது. நாங்கள் எல்லாரும் மிகவும் பலவீனம் உள்ள மக்கள். We are all weak. The best of us, we are all weak. So ஜெப நேரத்தின் மூலமாக ஒரு வல்லமை எங்கள் மேல் இறங்கும். ஒரு புது வல்லமை. நான் மிகவும் ஆச்சரியப்படும் ஒரு காரியம், தேவ வல்லமையை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பது. எனக்கு ஃப்ரைடே ஒரு ஃபியூனரல் இருந்தது. முழு தினம். உங்களுக்கு தெரியும் ஃபியூனரல் என்றால் முழு தினம். கிட்டத்தட்ட 350 பேர்கள் ஃப்ரம் த பிளாக் கம்யூனிட்டி. அவர்களில் அநேகர் சர்ச்சுக்கே வரமாட்டார். ஆனால் ஃபியூனரல் என்றபடியாக வந்தார். ஸோ அந்த ஃபியூனரலில் கலந்து கொண்டு தேவ செய்தியை கொடுத்து தனிப்பட்ட முறையில் மக்களோடு கதைத்து பிறகு சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு வீட்டு சந்தை. நேற்று திரும்ப இன்னொரு ஃபியூனரல். அதில் 250 பேர். அதுவும் இந்த கருப்பு இனத்து மக்கள் மத்தியில் நடைபெற்ற ஒரு மரணம். அது முடிவடைந்த பிறகு பின்னர் 7 மணிக்கு வீட்டில் ஒரு வேதப்பாடம். ஸோ இதுக்கெல்லாம் பிறகு எங்கிருந்து வரப்போகுது இந்த வயதில்? என்னை போன்றவர்கள் ஃப்ளோரிடாவில் போய் கால் மண்டையும் மேலே போட்டு தூங்கி கொண்டிருக்க வேண்டிய காலம். ஆனால் எவ்வளவோ ஊழியங்கள் இருக்கு.
ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே என்மேல் இறங்கும், உம்முடைய வல்லமை எனக்கு மிக அவசியமானவரே, நான் மிகவும் பலவீனம் உள்ள ஒருவன் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவர் எங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். டு எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட், பாவத்தை மேற்கொள்வதற்கான வல்லமை கொடுக்கப்படுகிறது ஜெப நேரத்தில். அநேகர் பாவ அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர், இதிலிருந்து எப்படி என்னை நான் விடுதலை செய்து கொள்ள முடியும்? அப்போ வேதத்தில் இந்த வசனங்களை சுட்டி காட்டலாம். ஆனால் இறுதியில் முழங்கால் படி பிச்சுக்கிட்டோம். ஆண்டவர் இடைப்பட வேண்டும். அவருடைய வல்லமை மூலமாகத்தான் எந்த பாவத்தையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு ஹிம் இருக்கு. என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வரியை ஆங்கிலத்தில் நான் போட்டிருக்கிறேன். திரையில் நீங்கள் பார்க்கலாம். We kneel, how weak we rise, full of power. முழங்கால் படியிடும் பொழுது எவ்வளவோ பலவீனம் உள்ள நிலைமையில் முழங்கால் படியிடுகிறோம். ஆனால் அந்த ஜெப நேரத்திற்கு பிறகு நாங்கள் எழும்பும் பொழுது ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார். அது உங்களுடைய அனுபவமா? அது எங்கள் எல்லாருடைய அனுபவமாக காணப்பட வேண்டும். ஜெப நோக்கம், ஜெப விளக்கத்தை பார்த்தோம், ஜெப ஒழுக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக முக்கிய குறிப்பு ஜெப சவால்கள், some challenges to prayer. ஜெப சவால்கள். ஜெப மூன்று விதமான ஜெபம் காணப்பட வேண்டும். தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், சபை ஜெபம். இந்த மூன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமாக காணப்பட வேண்டும். நாட் நெகோஷியபிள். இதுல டிஸ்கஷன் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுது அந்த கேள்வியை கேட்க போகிறேன். நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன், நல்லா தூங்கினீங்களான்னு கேட்க மாட்டேன். உங்களோட ஜெப வாழ்க்கை அப்படிப்பட்டது. அந்த கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஹவ் இஸ் யுவர் பிரேயர்? ஐயோ, என்ன மனைவியை நல்லா ஜெபிப்பாங்க, நான் மனைவியை பட்டு கேட்கலையே. ஐயா, நான் உங்களை தானே கேட்கிறேன். உங்களோட ஜெப ஜீவியம் அப்படி. தனிப்பட்ட ஜெபம், பிரைவேட் பிரேயர், பர்சனல் பிரேயர், அது எப்படிப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும்? குடும்ப ஜெபம். இங்க இருக்கும் என்னுடைய சகோதரனுக்கு நான் மிக அன்போடு கூற விருப்பப்படும் காரியம், நீங்கள் குடும்ப தலைவன். எம்ஜிஆர் அப்படி ஒரு படத்தையும் நடித்து காண்பித்தார். எம்ஜிஆர் தெரியுமா? 1-2 பேருக்கு தெரியும். ஓகே, நீங்க குடும்ப ஆசாரியர். You are the priest of the family. யாரு? சகோதரர். ஆண்டவர் உங்களிடம் தான் பொறுப்பு கேட்க போறார், மனைவியிடம் இல்லை, உங்களிடம். குடும்பத்தை நீங்கள் ஜெபத்தில் வழி நடத்துகிறீர்களா? அதற்காக நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாள் அது ஒரு நீண்ட நேரமாக இருக்க அவசியம் இல்லை. 10 நிமிஷம், 15 நிமிஷம், ஒரு பாட்டு, ஒரு வேத வாசிப்பு, ஜெபம், குடும்ப ஜெபம். families that pray together stick together என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் தானே. அதுக்கு நான் இன்னும் ஒரு வார்த்தையை நான் கூட்டி சொல்ல போறேன். families that pray together and that play together, they stick together. நான் என்னுடைய மகனை சந்திக்கும் போகும் பொழுதெல்லாம் கதைச்ச பிறகு என் மகன் சொல்வார், that we are going to play a game. அப்போ நான் சொன்னேன், ஐயோ அப்பாவை விட்டு அப்பா கிழவன் விட்டு, no dad, we are going to play a game என்று ஒரு போர்டு கேமை கொண்டு வந்து நாங்கள் எல்லாரும் அதை விளையாடுவோம். அதன் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு ஐக்கியம் ஏற்படுது through a board game. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வயது போனவர்கள் ஸ்னேக் அண்ட் லூடோ,
அண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கு? 2-3 பேர் இருக்கு, ரைட்? நீங்கள் டாலர் ஷாப்புக்கு போனால் அது வாங்கலாம். பியூட்டிஃபுல் கேம்ஸ். ஸோ ஃபேமிலிஸ் தட் ப்ரே டுகெதர் அண்ட் ப்ளே டுகெதர், 2 P's ஸ்டிக் டுகெதர். ஸோ குடும்ப ஜெபம் காணப்பட வேண்டும். 3வது சபை ஜெபம். ஸோ அதைத்தான் நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டாக போட போகிறோம். காலையில் 7:30 மணிக்கு 4-5 பேர். போன திங்கக்கிழமை எங்களுடைய சகோதரிகள் மிக அருமையாக இந்த ஜூமில் 1.5 மணி தியாக ஜெப கூட்டத்தை நடத்தினார்கள். எனக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் ஆரம்ப ஜெபத்தை செய்ய. ஆனால் நான் தொடர்ந்து இருந்தேன். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜெப நேரங்கள் ஒழுங்கு செய்யப்படும் பொழுது அதில் கலந்து கொள்ளுங்கள், அதில் கலந்து கொள்ளுங்கள். ஐயோ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு. Then your life is going to be powerless. ஸோ அது ஜெப சவால். 2ஆம் ஜெப சவால் பிசாசின் தாக்குதல்கள். அதில் எனக்கு நடைபெறும் 2 காரியங்களை நான் நோட்ஸில் போட்டிருக்கிறேன். சரீர சோர்வு, அதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, சோம்பல், லேசினஸ். சாப்பிட வான்னு சொன்னால் எல்லாரும் அடிச்சு புரண்டு நாங்கள் ஓடி வாரம் முன்னுக்கு தான். என்னன்னா பசி இருக்கு, பசி. ஆனால் ஜெபிக்கவான்னு சொன்னால் எங்களில் எவ்வளோ பேர், நான் உட்பட எவ்வளோ பேர் நாங்கள் ஓடி முன்னுக்குவாங்க. ஸோ சரீர சோர்வு. நான் ஜெபம் செய்ய போறேன்னு சொன்னால் பிசாசு சரீரத்தை தாக்குவான். அந்த நேரம் பார்த்து ஒரு தலைவலி வரும், அந்த நேரம் பார்த்து ஒரு வயிற்று வலி வரும், அந்த நேரம் பார்த்து யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க. சரீர சோர்வு. மற்றது கவன சிதறல். ஜெப நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் 4 திசைகளிலும் ஓட ஆரம்பிக்கும். wandering thoughts. இதெல்லாம் போராட்டங்கள். ஜெபம் இவற்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த கவன சிதறல் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்வேன் என்றால் 2 காரியங்கள். ஒன்று பிரேயர் லிஸ்ட். நான் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு பட்டியல் போட்டு வைத்திருப்பேன். அந்த பட்டியலின் அடிப்படையில் நான் ஜெபிப்பேன். ஒரு பென்சில் எடுத்து டிக் போடுவேன், ஜெபித்தேன். மற்றது சத்தம் கொடுத்து ஜெபிப்பது. மௌனமாக ஜெபித்தால் நிச்சயமா நித்திர வரும். ஆனால் கொஞ்சம் குரல் கொடுத்து நீங்கள் ஜெபித்தால் அந்த நித்திர எளிதாக வராது. இவற்றையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். We must be overcomers. 3வது சவால் ஜெப தோழர்களின் அவசியம். prayer partners. யாரையாவது நீங்கள் தெரிந்தெடுத்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை 15 நிமிஷம் டெலிஃபோன் மூலமாக ஜெபிக்க முடியுமா? ஸோ ஃபைண்ட் a prayer partner. சகோதரரோடு, சகோதரிகளோடு ஒரு ஜெப நேரத்தை நீங்கள் ஏற்படுத்துவது. 15 minutes, 1 மணிக்காலம் அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் மற்ற காரியங்களை பற்றி கதைக்காமல் அதை முழுமையாக ஜெபத்திற்காக பாவிப்பது. அதையும் இந்த புத்தாண்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். அந்த கல்வியையும் நான் உங்களிடம் கேட்க போகிறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை இன்னும் கொஞ்சம் நன்றாக அறிய வரும் பொழுது who is your prayer partner கேட்க. ஓகே? ஜெபத்தோழர்களின் அவசியம். இப்பொழுது இன்னும் ஒரு முக்கிய காரியம், வேதத்தின் ஜெபங்களை கற்றுக்கொள்வது. நான் சொன்னதானே 300 வசனங்கள் இருக்கு, எவ்வளவோ அருமையான ஜெப உதாரணங்கள் இருக்கு. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம், அருமையான ஜெபங்கள். பவுலின் ஜெபங்கள், ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், இவற்றை எல்லாம் பாவித்து ஜெபத்தை குறித்து நாங்கள் PhD பட்டம் பெறுவது. இந்த புத்தாண்டில் அதை ஒரு கோலா வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் எனக்கு ஒரு PhD பட்டம் அவசியம். யாரும் மாமேன்னு சொல்லி உங்களுக்கு கதைக்க நான் அனுமதி கொடுக்குறேன். கொஞ்சம் கதைச்சாதான் எனக்கும் கொஞ்சம் உற்சாகம் வரும். இருந்துட்டு ஒரு முறை ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க.
இப்போ சில ஆமேன் சொல்றது ஏன் தெரியுமா? சேவனை குயிக்காக முடிச்சு போட்டுருங்க, அப்போ அங்கே இட்லி வச்சிருக்கிறாங்க. அந்த நோக்கத்தோட ஆமேன் சொல்றது இல்லை. உங்களோடு நான் ஐ மீன் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ வேதத்தில் இருக்கும் ஜெபங்களை கற்றுக்கொள்ளும். பாருங்கள், ஆண்டவர் கேட்கும் இந்த கேள்வி. ஒரு மணித்தியாலம் என்று சொன்னேன் ஆரம்பத்தில். இந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 26:40. ஆண்டவர் 3 சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி கெத்செமனே தோட்டத்தில், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாது? வெரி பெனிட்ரேட்டிங் கொஸ்டின். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து. 1 மணித்தியாலத்தை 24 மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலத்தை நான் ஆண்டவருக்காக ஒதுக்கி என்னால் விழித்திருக்க முடியவில்லையே என்று நான் மிகவும் மனம் வருந்திய தினங்கள் எவ்வளவு. மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரம் கொடுத்தேன். ஆண்டவரோடு வைத்திருக்கும் உறவை கட்டியெழுப்புவதற்காக 1 மணித்தியாலத்தை கொடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். காலையில் 30 நிமிஷம், பகலில் 15 நிமிஷம், இரவில் 15 நிமிஷம், மொத்தமாக 1 மணித்தியாலம். யூ கேன் டிவைட். ஸோ இப்போ மற்ற ஸ்லைடில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு படத்தை நாங்கள் காண்பித்திருக்கிறோம். 1 மணித்தியாலம் கிளாக். நீங்கள் அந்த கிளாக்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த நேரம் ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட போகும் நேரம் என்று அதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். சவுல் பவுலாக மாற்றமடையும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது, அனனியா அவர் மேல் கைகளை வைத்து அவரை அபிஷேகிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டார். அப்போ அனனியா கேட்ட ஒரு கேள்வி, நான் எப்படி இந்த பவுலை அடையாளம் கற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் அப்போஸ்தலர் 9:11. அவன் பவுல் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படியா சொல்லியிருக்கு? உங்களை நான் டெஸ்ட் பண்றேன். அவன் இப்பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் அந்த தேத்தண்ணி கடையில் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவன் இட்லி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இல்லை, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரால் தொடப்பட்டான். அற்புத ரட்சிப்பு, அற்புத விடுதலை. அதன் முதல் அறிகுறி என்ன? ஜெபம். நாங்கள் உண்மையாக ஆண்டவரோடு கனெக்ஷன் வச்சிருந்தா, உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா, அதன் முதலாம் அறிகுறி என்ன? ஜெபம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்னை மக்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள்? How will people identify me? இந்த விதமாக பாருங்கள், 2 funerals, 2 தினங்கள். எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்து அந்த மரித்தவரை குறித்து காரியங்கள் சொல்றாங்க. துக்கமான காரியம். 2 funeralஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் முன்னுக்கு வந்து காரியங்களை சொன்னாங்க. ஒருவர் கூட சொல்ல, மரித்து போன இந்த அம்மா ஒரு ஜெப வீராங்கனை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களோட ஃபியூனரல், என்னுடைய ஃபியூனரல், யாராவது முன்னுக்கு வந்து அந்த வார்த்தையில சொல்லுவாங்க, இவர் ஒரு ஜெப வீரன். எவ்வளவு பெரிய இழப்பு! ஒரு பெரிய ஜெப வீரனை இழந்து விட்டோம். இந்த அம்மா ஒரு ஜெப வீராங்கனை. மாபெரும் இழப்பு, சபைக்கு இழப்பு. ஐயோ, நல்ல சமையல் செய்தாங்க இந்த அம்மா, உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சாங்க. அதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் அதிமுக்கிய காரியம் என்ன? ஜெபம். ஜெபம்.
How will people remember me? என்னை மக்கள் நினைவு கூறும் பொழுது எப்படி என்னை நினைவு கூறுவார்கள்? உண்மையாக உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். I honestly don't want to be known as a preacher. இவன் நல்ல பிரசங்கங்களை கொடுத்தான், இவனோட பிரசங்க நேரத்தில் யாரும் தூங்க முடியாது, இவங்களை முடிச்சு பார்க்குறான். No, not a preacher. I am a prayer warrior. இந்த பெஞ்சமின் அவன் ஒரு ஜெப வீரன். அந்த நிலைமைக்கு நான் இன்னும் வரவில்லை. அதுக்காக நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். அந்த நிலைமைக்கு வர I want to be a prayer warrior primarily, not a preacher. So இன்று உங்களுடைய மனதில் இருக்கும் ஆவல் என்ன? நான் இந்த பட்டத்தை பெறுவேன், அதில் தவறில்லை. But I want to become a prayer warrior. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மிகவும் உணர்த்தப்பட்டோம். நான் உணர்த்தப்பட்டேன். எவ்வளவு சுலபம் ஆண்டவரே ஜெபத்தை குறித்து பிரசங்கங்களை கொடுப்பது. ஆனால் அது எங்கள் ஜீவநாடியாக. Oh God, let prayer become the oxygen for the soul. May it be oxygen for the soul, Lord. எங்கள் ஜெப குறைவை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம், அறிக்கை செய்கிறோம், உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இன்று தொடக்கம் நாங்கள் எல்லாரும் ஒரு புதிய உற்சாகத்தோடு நாங்கள் எங்களை ஜெபத்திற்கு ஒப்புக் கொடுக்க நீர் ஆண்டவரே தொடர்ந்தும் உங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.